ஓகே மக்களே, எல்லாம் கேட்ட மாதிரி அப்புறம் சாண்ட் பிளாஸ்டிக் அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாண்ட் பிளாஸ்டிக் பண்ண ஏரியா இது, அங்கே பண்ணாத ஏரியா தான் காட்டுறேன். இது எப்படி இருக்கு? இது வந்து சாண்ட் பிளாஸ்ட் ஆஃப்டர் சாண்ட் பிளாஸ்ட். ஓரளவுக்கு இந்த ரஸ்ட்லாம் ரிமூவ் ஆயிருக்குல்ல, இந்த ஸ்டீலோட இது, இந்த ஸ்டீலோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். மேலே இந்த ரஸ்ட்லாம் போயிடுச்சு. இதே அப்படியே நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக அடிச்சாச்சு. இப்போ ரஸ்ட்டு இருக்கிற இடத்த காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த இடம்லாம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இங்கே பாருங்க, இது வரைக்கும் பண்ணியிருக்கு, இது வரைக்கும் இப்போ பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க பண்ணலை, தெரியுதா கலர் டிஃப்ரெண்ட்டு? ஸோ இந்த இடத்துல கலர் கொஞ்சம் எப்படி இருக்கு, பண்ணாத ஏரியா. ஓகேவா? இங்கே எந்த சாண்ட் பிளாஸ்டிக் பண்ணல, இப்படி இருக்கு. இந்த பக்கம் பண்ணியிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு பண்ணுறதுக்கு பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த மண்ணை வந்து க்ளீன் பண்ணுறது தான் பெரிய மேட்ரு. காற்றை வச்சு அடித்து இந்த காலம்லாம் ஓப்பனாக இருக்குல்ல, தெரியுதா ஓப்பனாக இருக்குது, இது வெளியே வெளியில் தள்ளி விட்டு இது பண்ண வேண்டியதான். மண்ணை க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக. இந்த ஏரியாலாம் பண்ணியாச்சு. பண்ண ஏரியாவுக்கும் பண்ணாததுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும்.